என்னடா ஏறி அங்க உட்காந்துக்கிட்டான். யார் எடுக்கிறீங்க? பார்த்து ஓட்டணும், பரம் பிடிச்சு போடுவேன். யாராவது சைடு எடுத்தாங்க நான் பார்த்து ஓட்டணும். அப்படியே சீட்டுக்கு பின்னாடி ஏறி உட்காந்துக்காம இப்போ அது தாண்டு கால் போட்டு உட்காரா அப்படி பின்னாடிடா பார்த்து ஓட்டுற மாதிரி இருந்தா எடுத்துடுவா. பொட்டியை விட்டு வண்டியை விட்டு பொட்டியை வெளியே இருக்கும். சூப்பரா இதுல பொட்டியை விட்டு பரம்பு வெளியே இருக்கும். அதை பார்த்து ஓட்டணும். ஐயோ கடவுள நான் எப்படி நின்னுக்குவாங்கம்மா? இல்ல இல்ல உனக்கு தான் இடம் விட்டுருக்கான் பாரு பங்காளி. எனக்கு அது சித்தப்பா பெரியப்பா உங்களுக்கு வைக்கிறேன்னா உங்களுக்கு வைக்கிறேன் பாட்டு போ. ஆமா யார நாலு மல்லிப்பேன் எடுத்தேன். சொல்லுங்கம்மா இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறோம்? இதெல்லாம் நம்ம மூஞ்சி. ஓ முன்னாடி கேமரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை போடுறதெல்லாம் கொட்டை போட போகிறோம். என்ன கோட்டை கேட்காதீங்க, நம்ம கள்ளக்கோட்டை போட கிளம்பிட்டோம். மொத்தம் போட கிளம்பியாச்சு. கள்ளக்கோட்டைன்னு சும்மா தேவையில்லாம கேள்வி கூட சரியா? மொத்ததெல்லாம் கொட்டை போட போறோம். ஆமாம், நம்ம வந்து கொட்டை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வருது, மாதிரி வருது. ப்ரோ உடனே ப்ரோ தான். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை போடுறதே சொல்கிறது கிளம்பிட்டோம். இதான் தவிர பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? கிளம்பிட்டோம் நாங்கள். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா கொட்டை போடுறதுக்கு 5 கிலோமீட்டர் போகிறது. நாங்கள் நம்ம பொட்டிலேயே ஒவ்வொரு அந்த ஸ்டெப்பு எடுக்கிற இடத்துலயே முக்கா படி நிற்கும். இதில் என்னன்னு நாங்கள் போய் கொட்டை போகிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. என்ன காட்டு வந்து கேட்கலாம். ஆசை தான் கேட்பாங்க. அது என்ன மணி நீங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் ஓட்டு வளைச்சு ஓட்டாது இல்லையா? ஆமாம்மா, அது என்ன நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். அது ரோடு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஏரியா ரோடு. ஹைவே ரோடு இருக்கும். நான் வாட்ட போடலாமா? பாட்டு போட்டுன்னா அறுத்து நம்ம அவனை தூக்கி வெளியே போடுங்க. பாட்டு போடுறான் நம்மளை பாட்டு. இப்போதானே டாப்பே ஆடாத போகுது கண் மாதிரி. ஏன்னா வெயிட் போட்டுருக்கல பின்னாடி தான் ஃப்ரான்ஸ் பாருங்க வெயிட்டுக்கல்ல. நீ மூடு வாங்கலாம். இதுதான் நம்ம ஜாவா டிராக்டரில் போன ஓனர், பார்த்துக்குங்க. அப்படின்னு ஒரு சேனலுக்கு தான் கேட்டா பார்க்கல தான் மாப்பிள்ள கொஞ்சம் பொறி ஒரு மாதிரி இருப்பாப்புல. ஆனால் செம்ம காமெடி பண்ணாப்புல. வராடே வாயை திறந்தாவே காமெடி மணி குஞ்சு. செம்ம காமெடி பண்ணுவாப்புல. பயங்கரமான ஆள். எப்படி சீட்டி சென்ட்ரல் இருக்கிறாரு பார்த்தீங்களா? மாப்ப நான் உட்காந்துருக்கிறேன் பார்த்துக்கா. பார்த்து மாமாவுக்கு தூக்கி வெளியே டாட்டா வைக்கிறாங்க. ஒரு குழந்தைங்க ரசிச்சு ஒரு டாட்டா வைப்போம். அதான் கிடையாது. எல்லாம் அமுக்கிறது தெரியல. வேலை போட்டு காட்டுறோம். வேலை போட்டேன் ஃப்ரீ நேற்று ஏன் பாலத்துக்கு மேலே தண்ணி போயிட்டாமா? இப்போ நம்ம ஆற்று பாலத்துக்கு மேலே ஏதோ போயிருக்கு மட்டும் தான் இருக்குது. இதில் கம்பிலாம் கட்டிட்டு இருக்கோம், பார்த்து போங்க. இங்கே பாருங்க, நம்மளும் பாலம் பிடிச்சி போடுவாங்க, உயரமாக போடுவாங்கன்னு பார்த்தா இதான் ப்ரோ எங்கள் ஆறு திருமணி முட்டா இருக்கு பாருங்க. கட்டால் மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. ஆமாம், கருன்னு இருப்போம். உள்ளே குதிச்சோம்னா அடையாளம் தெரியும், நம்மளே போயிடுவோம். நாமளே யாருன்னு கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆற்று வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, யாரா நின்பாங்க. நம்ம ஆற்றை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசல. நல்லா தான் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. மேலே சாயப்பட்ட தண்ணி எல்லாம் கலந்து நானே தண்ணி குடிச்சிருக்கிறேன், குளிச்சிருக்கிறேன். எனக்கு ₹1 காசு போட்டால் கண்ணாடி மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாயப்பட்ட தண்ணி கலந்து சாயம் கலந்து எல்லாம் நிறையா வந்து கருவேன்னு ஆகிடுச்சு. காயப்பட்ட தண்ணியாக தான், வேற ஒன்றும் இல்லை. இதே இந்த தண்ணி வந்து இலச்சிப்படையை தாண்டும் போது தண்ணி கருவருக்கு பெட்ராயிடும். நம்ம போனோம்ல மன்னார்குடம், அங்கிருந்து வருது நம்மளுக்கு. அவர் தண்ணி அந்த வாய்க்காலில் போச்சுன்னு தானே சொன்னார். மழை பெய்யும். நரசமலையுமே இன்னும் வரலடா, வண்டி வாயம். விரைவில் வந்துட்டோம். ஜான் 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 ஜான். நீங்களா எத்தனாடா இருக்கீங்களா? போயிட்டு பா தண்ணி ஆயிடுச்சு. ரன்னர் போயிட்டுகள் மாதிரி இருக்கிற. அப்புறம் என்ன, என் பைசன் பைய ஆடாத போகுதுன்னா பார்த்துக்கோ. ஐசன் போய் ஒரு வேலையை ஆட்டம் போடும். டப்பாக்கி சவுண்டே எடுப்பார் மாமா வெளியே. அதே ஆடாத பார்த்துக்க. தப்பு திப்புன்னு போகுதுன்னா அளவுக்கு போட்டோம்னா சிலிப்பேஜ் மைலேஜ் சூப்பராக இருக்கும். சிலிப்பேஜாக இருக்காது. நல்ல நாளையிலேயே எங்களுக்கு மைலேஜ் சில்லி பேஜ் இல்லை. நீங்களாம் சொல்லவே தேவை. 2,000 அப்போ நம்ம
நாக்கு பார்த்த மட்டை போட்ட சீட்டை பார்க்க போகிறோம். ஒரு பந்தயம் கூட காலம் நினைக்கிறேன். அதெல்லாம் உன்னுடைய பெருமடா மாப்பு. கோட்டை போட்டு எதுவும் பண்ணவே காணும். ஒன்று கூட முளைக்கிறா. இன்னும் முட்டெல்லாம் போல. ஓ இப்போதான் முட்டுது. அப்பா முட்டு தடமா எடுப்போம். முட்டுது. ஏன் மாப்பு? திருப்ப நல்ல பட்டையாட்டு திருப்பி இருப்பாரு. மலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம குளிருக்கு நம்ம விட்டாட்டி எனக்கு அப்படி விட்டாதீங்க. அதுக்கு நீ அப்படியே போயிருக்கலாம். பிரேக் அடிச்சு மலையை நெருங்கி தானே போயிட்டு இருக்கோம். இல்லை அதுக்கு முன்னாடி ஆகும். கொஞ்சம் முன்னாடி வண்டி குஞ்சான் தான் சின்னதாக போச்சு. குஞ்சான் கட்டினது தான் சின்னதாக போச்சு. நெக்ஸ்ட் டைம் ஆயுத பூஜைக்கு நல்லா வளர்த்தியாக கட்டுறோம். மலைக்கே வந்துட்டோம். பார்த்தீங்க அதுதான் நம்ம கோட்டை. ஓட்டை இல்லை இதில் தான் எதிரே போகணும். இதில் தான் போகணும். வந்துருக்குது வச்சுக்காதுங்க. தட்டு கட்டுருக்கோம்ல. ஓ அதான் நம்ம கோட்டை தான். நீங்கள் அது வரல பருப்பு போட்டுட்டு போய் நம்ம மலையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க மனாடு இருக்குதா மழை பண்ணி இருக்கானு பார்க்குறோம். துப்பாக்கி எடுத்து கேட்டு கிளம்புறோம். ஒரு 10 அடி ஏற மாட்டோம் மாப்பு. நீ நம்மளுக்கு மாப்பு மாப்பு எத்தா பிடிச்சி வறுத்து கொடு. சாப்பிட்டோம் போகிறோம். வில்லு எடுத்து வரோம். அடிக்கிறோம். அடிப்பா வில்லில் ஜக்கு மாப்பு நீ தானே சொன்ன. கள்ளக்கொட்டெல்லாம் உழுந்துட்டு வருவோம். இதுக்குள்ள சந்து மாதிரி இல்லை போகணும். இதுக்குள்ளே பொந்தில் இறங்கி போய் கட்டணும். பொந்துக்குள்ளே போனேன். காலாறு எடுத்துக்கிட்டு தென்னம்பிள்ளை காடு கொளுத்து. மாப்பிள்ள ஓட்டுறது அருமையான. இதுக்குள்ளே எப்படின்னா டிராக்டர் போகுமா? நான் போனேன். நானும் மோய் பள்ளப்புறம் போட்டேன். இது இன்னைக்கா போனோம். இந்த காடு தான். ஆமாம் இது எப்படி ஓட்டுவீங்க? செம்ம காமெடியா கலப்பில்லாம் மாப்பிள்ள ஓட்டணும். ஓட்டுவாரா எந்திரிக்க முடியல. நீ அவ்வளோ வெயிட் இருந்தீங்கன்னா எங்கே எந்திரிப்ப? போராடே ஆளு மண்டையும் போற கிட்டப்பா பொறி உருண்ட மாதிரி இருக்குடா. ஆமாண்ணா பொறி உருண்ட மாதிரி இல்லாண்டா இப்படியே கண்ணு வச்சு மாப்பிள்ளைய ஏமாத்திட்டானுங்க. ஆமாம் உன்னை ஏமாத்துறாங்க. எதுக்கு அவன் தொட்டு போறாங்க. தொப்பை தொட்டு போற தொப்பை தொட்டு போற. என்னடா இது பஞ்சு மத்த மாதிரி இது? நல்லா மழை அடி வரும். மழை அடி இறங்குதா? என்னது அடியா? அடி வரமையாயோ? அடி வரமா? அது கேட்கலன்னா நீ சொன்னதே எனக்கு கேட்கறன்னு அர்த்தம். நீ சொன்னதே எனக்கு புரியல. அது மூலம் தெளிவா புரிஞ்சு. உனக்கு புரியாது. உனக்கு என்னைக்கு தான் புரிய போகுது. ஆனா இந்த மக்கள் வெளியே கோட்டை என்ன பண்ணும்? மண்டையும் பாரு பார்த்துக்க. 5 ஓட்டலாமா 14 ஓட்டலாமா? அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. 40 மாதிரி இருக்கு. நீ 16க்கு மேல இல்லைன்னு சொன்னு கேள்வி இருக்குமே. என் பொட்டியில் அவ்வளோதான் இருந்துச்சு. என் பொட்டி இதுதான் 17, இது 16. அதே போட மாட்டேன். என் பொட்டியில 16க்கு மேல பல்லு இல்ல. அன்னைக்கு இருந்த பல்லு 16க்கு மேல இல்லன்னு கார்டு போட்ட பையன் சொன்னானே. இல்ல நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்துட்டோம். எப்பயுமே சொட்டக்காட்டில் மட்டும்தான் ஓட்டுவோம். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இல்லை தென்னம்பில்லை அதுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்படி பெண்டு போட்டு ஓட்டினா நிறையா கொட்டை மறுபடியும் இந்த சாரி நம்ம போகும்போது நிறைய முளைக்கும். ஆமாம் இப்போ எப்படி ஓட்ட போகிறாருன்னு தெரில. பாப்பா எப்படி ஓட்டுறாருன்னு. ரைடிங்லேயே ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மாமா வித் RPM
ஐடியிலே நான் என்ன ஐடியில் யார் வேண்டாம் ஐடியில் 6 எங்கள் வண்டி ஐடியிலே 10 மாமா. பக்காது என்ன பண்ணிக்கிறேன். ஏய் என்ன பண்ணுற வீடியோ எடுக்கிற நீ வீடியோ எடுக்கிற வீடியோ நீ பேசுங்க பேசு மாப்ப நான் பேசுகிறேன். என்னைக்கு வளர்ற பையன் என்னைக்கு பேசி வருவாங்க. நான் 2 வயசுலேருந்தே பேசுவோம் மாமா. அப்படியே கரெக்டாக போகிறேன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக கொட்ட போகிறீங்க மாமா. ஏய் எங்கள் வீடியோவை எடுக்கிற உனக்கு காப்பி ரைட்டு கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தா. இங்கே வீடியோ எடுக்கிறான் ப்ரோ, பார்த்துக்கலாம். வெரி வெரி டேஞ்சரஸ் காய். ஆமாம்மா இப்படி பெண்ட் அடிச்சு ஓட்டுறீங்களா? ஆமாம் ரொம்ப பெண்ட் அடிக்கலையா? சரி ஓகே. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல அதிகமாக முளைக்கும். ரோப்பில் வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகும். வேறு வழியே இல்லை. நீ எப்படி ஓட்டுவேன்? நான் இன்னும் பெண்ட் அடிப்பேன். இன்னும் பெண்ட் எடுத்துட்டேன். இல்லைன்னா நேராக மட்டும் ஓட்டி விட்டுருவேன். தெரியல சொல்லு மாப்பிள. என்னது பையன் இவனுக்கு சொன்னால் பரவாயில்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டோம். கடலை கொட்டையுமே காணுமா போட்டக்காட்டில்? ஏமாம்மா போட்டக்காட்டில் கொட்டையுமே காணும். இப்போ பார்த்து வர எப்படி இருக்குன்னு. ஓட்டையா? போட்டோம்மா நான் 16 பல்ல போட்டிருக்கேன். திரும்ப முளைக்கணும். ஓட்டியா நான் ஆளை மொத்தம் ஓட்டு வந்தியா ஆள் தெரியும். ஏய் பெரியப்பா. ஆமாம் பெரியப்பா கம்முனே மாட்டிக்கிறான். சரிதான் ப்ரோ நம்ம பெரியப்பா சூப்பராக பேசுவாப்ல. பார்த்துங்க பெரியப்பா மோஜலம் திருப்புங்க. சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்குறாங்க. சும்மா திருப்புங்க. இந்த எனக்கு வளர்ச்சிருக்கு ரொம்ப ஒரு 10 நிமிஷம் கால்னா ஓடுங்க. தண்ணி ஒரு இடம் தெரியும். நடு சொட்டை ஓடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அது ஒன்று தான் உண்டு. தென்னமலையாக பிடிங்க வெளியே இருக்குது ஓட்டிக்கலாம். அது கள்ளப்பத்தில் போகலாம். ஏய்
பருப்புலாம் இருக்கு. அப்படின்னா 16 போட்டிருக்கலாமோ? அங்கே கசகசம்லாம் முளைக்கவே இல்லை, குழக்கமாக தான் இருக்குது. மரத்துக்கு மரத்துக்கு விட்டுறது இருக்கிறதெல்லாம் போட்டே ஆகணும். ஏன்னா வைக்கணும், இருக்கிறதெல்லாம் போட்டே ஆகணும். வீடியோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. சூப்பராக ஓட்டுறீங்க. இருந்தாலும் நீங்களாம் தோப்பு வேறு மாதிரி ஓட்டி. நான் எப்படி ஓட்டுறேன் வேறு மாதிரி? அப்படி பெண்டே அடிக்க மாட்டேன். அப்புறம் இதெல்லாம் கவர் பண்ணுறது அவரே பண்ண மாட்டேன். என்ன ஓட்டிட்டு சூப்பராக ஓட்டுறீங்க. வெளியே சொல்லிக்க வேண்டியது சூப்பராக ஓட்டுறேன். இல்லை இல்லை, சீரியஸாக சூப்பராக ஓட்டுறேன். பாருங்க கேமராவில் பாருங்க, வந்து வயலுக்கு கற்று பிடிச்சிருந்தே தெரியும். கொஞ்சம் ஆழம் முடிச்சா பருப்பு தெரியாது. ஆனால் முளைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த வயல் மட்டும் தான் 16 14 முடிச்சிருக்கு. இந்த மேல் வயல் புழக்கமாக இருக்குது. 16 ஓட்டேவா அப்போ முன்னாடி மயிலுக்குள்ளே போயிட்டு போகிறது சரியாக போயிடும் அப்படின்னு. அப்படியே வாரம் இன்னும் யார் கல் ஒன்று கிடச்சி அதை போய் உடனே ஆமாம் எல்லாம் பேசுங்க. மாப்பே பேசு மாப்பே. என்ன பேச்சுறதா தெரியல மாமா. ஆமாம் சோளக்காட்டில் நடந்து போய் பிடிச்சிக்குது மாமா. அப்படி யார் வந்து காட்டு எப்படி ஆடுறேன்னு வீட்டு காட்டுக்கார கூப்பிடாரா அப்படின்னு காட்டுக்காரு. நல்லது தான் நினச்சி போடுறோம். அது மாட்டிக்கிட்டே குழம்பமாக போச்சு. காட்டை கட்டிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ, இன்னும் 10 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வராது. அவ்வளோதான் முடிச்சிடும். ரொட்டாட்டர் இது பருப்பு கட்டி பார்த்துக்க. ஆமாம் ஓட்டுறதுலே பயங்கரமாக ஓட்டுறாரு. இப்போதான் ஒரு குட்டி குஞ்சம் வாங்கிட்டு வந்து கட்டிருக்காரு. குட்டி குஞ்சான் மாப்பிள்ளை ராவடி பண்ணி வாங்கிட்டு போகலாம் குஞ்சா கடையை பார்த்தோம். இது நம்ம இப்போ ரொம்ப சின்னதாக போச்சு. கொஞ்சம் இறக்கி கட்டிக்கலாமோ? குட்டி போடுமா? நிச்சயமாக இருக்கும். மேலே 100 போடும். அழகு தான் முக்கியம் நமக்கு. அங்கே நிற்கிறீங்க மாமா நீங்கள். கலக்குதான் நாங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க, போகும்போது போட்டுக்கோமா. ஆனால் பருப்பெல்லாம் காற்றுலாம் போட வேண்டியது பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்கீங்கம்மா. மாலைகள்லாம் கட்டி செம்மையாக இருக்குது. இதே மாலை நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள. யார் பிடிச்சது நக்கன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஓடிக்கணும் தங்கத்தை எப்படி பண்ணுறோம்? பாரத்தை மாற்றிட்டா சூப்பராக இருக்கும். ஆற மக்கள் மாயம் போடும். ப்ரோ பேலரில் எந்த பேலர் ப்ரோ ரொம்ப பெஸ்ட்டான பேலர்? அதெல்லாம் கேட்டுருந்தா ரெட்டே சொல்கிறாங்க. வாமதி ஆம்பல் அப்புறம் ஆட்டுக்கை இருக்குது. ஜெய்சன்னு அதெல்லாம் ஒவ்வொரு நீ சொல்கிற மாதிரி தான்டா. அவங்க ஒரு டேஸ்ட். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க ஓட்டலாம். இந்த மேலர் தான் உலகமாம்மா. இப்போ நீங்கள் ஜெய்சன் ஓட்டி பழக வேண்டியதுன்னு வச்சுங்க. ஜெய்சன் ஒரு மாதிரி அரி இருக்கும். அது மாதிரி அது ஒவ்வொரு இடத்துல ஈரப்புள்ளுக்கெலாம் ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அப்படின்னுச்சுன்னா கோமதி அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஜெய்சன் நீங்கள் ஜெய்சன் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது மாதிரி தான் எல்லோரும் அவங்க இப்போ நான் கோமதி ஓட்டிகிட்டு இருக்குன்னா எனக்கு கோமதி தெரிஞ்சு அது நல்லா இருக்குது. ஆமாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் தான். மற்றபடி இதை தான் எடுத்தாகணும், இதை தான் ஓட்டி ஆகணும் கம்பல்லாம் கிடையாது. இப்போ அவனே இருக்கிறான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ப்ரோ. அவனை பிடிச்ச பிள்ளையை தான் லவ் பண்ணுவான். எனக்கு பிடிச்ச பிள்ளையை அவன் லவ் பண்ணுவான். பருப்பு தள்ளோட ஓடியாங்க பிடிங்க கேமரா பிடிங்க. நான் எல்லாரும் வீடு வீட்டில் மாட்டிருப்பேன் எலி குஞ்சாட்டம்.
அவ்வளோதான் ப்ரோ, கடைசி சுற்று. இன்னொரு ஒரே சுற்று ஓட்டி முடிச்சா வேலை முடிஞ்சுது. இதுக்கு எவ்வளோ அரை மணி நேரம் ஓட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல எவ்வளோ நேரம் ஓட்டிருப்பாருன்ட்டு. நாங்கள்லாம் இப்படி தான் ப்ரோ, தென்னம்பிள்ளை வெயிலாம் பருப்பு ஒன்றுனா இப்படி தான் ஓட்டுவோம். ஒவ்வொருத்தர் நேராக ஓட்டி விட்ருவாங்க. நானே பார்த்தீங்கன்னா நேராக ஓட்டி விட்ருவேன். மாமா தான் இப்படி வளர்த்து ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா பரம்பு பார்த்திங்கன்னா வெளியே நீளமாக இருக்கும். இது ஓரளவுக்கு பெரிய தென்னம்பிள்ளை தான், அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரம்பு பட்டுச்சுனாலும் வெளியே வராது. ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா பரம்பு சின்ன தென்னம்பிள்ளையாக இருந்துச்சுன்னா பரம்பு பட்டுச்சுன்னா உடனே இந்த பரம்பு பார்த்திங்கன்னா பருப்பு விட்டுட்டு வெளியே தான் இருக்கும், கலப்பு விட்டு. அதனால் டப்புன்னு நம்ம கட்டடிச்சு ஓட்டும்போது டப்புன்னு பேத்துப்படும். அதனால் ஒரு காட்டுக்காரங்க வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. மிச்சம் பார்த்திங்கன்னா நம்ம நேரம் ஓட்டுட்டோம்னா அவங்க வாய்க்காக போட்டு விட்ருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஓட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் இன்னும் ஓட்டினதே இல்லை. நீங்களாம் உங்கள் ஊரில் எப்படி ஓட்டுவீங்க இந்த தென்னம்பிள்ளை? அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோதான், ஒரே ஒரு சுற்று முடிஞ்சுது. இல்லை இருக்கிற பருப்பெல்லாம் காட்டுக்குள்ளே ஓட்டுறாரான்னு தெரில. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. சூப்பராக ஓட்டுறீங்க மாமா. அவ்வளோதான் ஒரே சுற்று. மலையோரத்துலேயே ஓட்டிகிட்டு இருக்கோம் ப்ரோ. இது முட்டுக்கல்லாடா, வெறுங்கல்லா சும்மா கல் தான் கிடையாது. முட்டுக்கல்லாம் முட்டுக்கல்லா ஒரு காடு. அந்த தென்னம்பிள்ளை எல்லாமே ஒரு தான். பருப்பு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சோ. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மரத்திட்ட ஓட்டிவிட்டு நெட்டாக ஓட்டிவிட்டா இந்த பருப்பு அவ்வளோ பண்ணலாம் இருக்குது. ஓட்டிவிட்டா முடிஞ்சுது. பெரியப்பா என்ன பண்ணுறீங்க? வீடியோ எடுக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்குமாம்மா. நீங்கள் அந்த கண்டா அந்த சுத்தலாம் இருக்கு, அவ்வளோலாம் இருக்காது. இன்னொரு 1 கிலோ கொஞ்சம் இருக்கும் சேர்த்து. அந்த விட்ட கேப்பை கவர் பண்ணுங்க, முடிச்சிடலாம். அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சாச்சு. பருப்பு காலி, வெளியே வர வேண்டியதான். தான் ப்ரோ நம்ம தேவை டிராக்டருக்கு ஓனர் பார்த்துக்கணும் நல்லா. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது அப்படியா? அப்படின்னா என்னது? அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்?